Good morning, dear student. This is the adjustment for current year profit or loss up to the date of retirement. ஓகேங்களா? If any partner retired that date is calculated for goodwill. ஓகேங்களா? ஸோ எப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிறாரோ அந்த டேட்டை தான் குட்வில்க்கு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபார்மேட் date particulars, that's all. This is the format for journal entry. Profit and loss suspenses account data to retiring partner capital அல்லது current account. ஓகேங்களா? ஸோ retiring partner capital accounts ஓகே தான். So this is the format, student. Listen. Rani, Jaya and Radhi are partner sharing profit in the losses in the ratio of 2:2:1 on 31/3/2018. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 3 பார்ட்னர் இருக்காங்க. 31/3/2018 Radhi retire from the partnership. Profit of the preceding year is as follows. ஓகேங்களா? ஸோ the profit is given 1, 2, 3, 4 years profit. So this is the situations. The first situation is profit is to be distributed on the basis of the previous year profit. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரதி ஃபார் த இயர் 2018. ஓகேங்களா? ஸோ ரதி வந்து எப்போ ரிட்டையர் ஆகுறாங்க? 2018 மார்ச் 3. ஓகேவா? மார்ச் 31 அன்னைக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன டேட் எடுத்துக்கணும்னா ஜான்வரியை ஸ்டார்டிங் டேட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மந்த்லேயே ரிட்டையர் ஆகிட்டாங்க 2018. ஸோ இந்த சுச்சுவேஷன் இஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்க? ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை. ரிட்டையரிங் இயர் வந்து 2018. அப்போ 2018ஓட ப்ரீவியஸ் இயர் 2017. ஸோ யூ டேக் 32,000. திஸ் அமௌண்ட் இஸ் கோஸ் டு calculation for goodwill. Calculation of profit or loss. So Radhi share of profit for 3 months, அதாவது 3rd monthல ரதி வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க. ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டை தான் எடுக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராஃபிட்டு 32,000 இன்ட்டு the 3 month retirement. So 3/12 into profit sharing ratio. So 2:2:1. Radhi is 1. So 1/5. 1/5. ஓகேங்களா? ஸோ திஸ் அமௌண்ட் இஸ் 16,000. ஓகேங்களா? ஸோ இதை உங்களுக்கு அடித்து போட தெரியும்னு நினைக்கிறேன். 1 3 is 3, 4 3s are 12. ஓகேவா? 1 4 is 4. 32ல் எத்தனை 4 இருக்குது? ஸோ 8 4s are 32 இல்லையா? ஸோ யூ புட் 8 here. but totally this is 8,000. அதாவது 8,000 divided by இங்கே 1/5 இருக்கு இல்லையா? ஸோ 1 1s are 1. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன வரும்? அதே சேம் 5 தான் இருக்கும். நீங்கள் எப்படி தான் மீன் பண்ணிக்கணும். ஸோ 5 1 5 is 5, 1 5 is 5, பேலன்ஸ் வந்து 3. ஸோ 3 போடும்போது இட் இஸ் 30. 6 5s are 30. ஸோ இந்த பேலன்ஸ் 2 0. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் இஸ் 16,000. So 16,000 is the profit or loss of the partnership firm. So next you give this journal entry format. Profit and loss suspenses account data 1,600. Sorry, this is the 1,600, not 16,000. To Radhi's capital account 1,600. Okay, this is the sharing profit for first situation. This A situation. So second one is B situation. If profit is to distributed on the basis of average profit of the past 4 years. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள, அதாவது 2018 பிஃபோர் த இயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள இயரோட ப்ராஃபிட் வந்து 4 years கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட், யூ நோட் திஸ் பாயிண்ட், ஆவரேஜ் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபைண்ட் அவுட் த ஆவரேஜ் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் 20,000. ஸோ யூ டேக் திஸ் 20,000. So 20,000 into 1/5 is the share, Radhiyoda share, into 3 months is the date of retirement. 3/12 equal to 1,000. ஸோ இதுவும் உங்களுக்கு மல்டிபிள் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். 1 3 is 3, 4 3s are 12. ஓகேவா? 1 4 is 4. Listen, 1 4 is 4, 5 4s are 20. So the
5 4s are 20 ஓகேவா. ஸோ இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் நம்ம டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணும் பொழுது 1 5 is 5, 1 5 is 5. அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 1000 கிடச்சிரும். ஓகே, ஸோ இதை லிசன் பண்ணுங்கள். 1000 இஸ் த அமௌண்ட். The journal entry is profit and loss suspenses account data to Radhi's capital account. That means retaining partner account 1000 rupees transferred. Page number 200 student. This is the next exercise format. That means 16th exercise format. When the amount due is paid in cash immediately. So ஒரு டியூ அமௌண்ட்டை இம்மீடியட்டாக பே பண்ணால் that situation journal entry is retaining partners capital account data to cash account or bank account. ஓகேவா. when the amount due is not paid immediately in cash, ஓகேங்களா, இம்மீடியட்டாக பே பண்ணலைன்னா retaining partner capital account data to retaining partners loan account. when the amount due is partly paid in cash immediately, அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டில் பார்ட்லி அமௌண்ட் மட்டும் பே பண்ணியிருந்தாங்கன்னா ரிட்டைரிங் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அல்லது பேங்க் அக்கௌண்ட் டு ரிட்டைரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட். ஓகேங்களா. திஸ் இஸ் த ஜேர்னல் என்ட்ரி. ஸோ திஸ் ஜேர்னல் இஸ் கோயிங் டு அப்ளை ஃபார் 15th எக்ஸசைஸ். Kavin, Madan and Ranjit are partners sharing profit and losses in the ratio of 4:3:3 respectively. Kavin retires from the firm of 31st December 2018 on the date of retirement. His capital account shows a credit balance of 1,50,000 for journals past the journal entries if the amount due is paid off immediately. First situation is the amount paid immediately. ஓகேங்களா. The second situation is the amount due is not paid immediately. Third situation 1 lakh is paid. ஓகேங்களா. So first situation the amount due is paid off immediately means, so in the first situation is the journal entry format Kavin's capital account data to bank account. So that means 1,50,000 அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நமக்கு எக்ஸசைஸில் வந்து 1,50,000 தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து கவின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து அதாவது லோன் அமௌண்ட் வந்து எப்படி செட்டில் பண்ணுறாங்களோ அதுக்குரிய ஃபார்மேட்டு அதே சேம் தான். அமௌண்ட் டியூ இஸ் நாட் பெய்டு இம்மீடியட்லி. ஒரு அமௌண்ட்டை வந்து இம்மீடியட்டாக பே பண்ணனா என்ன ஜேர்னல்? கவின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு கவின்ஸ் லோன் அக்கௌண்ட். இம்மீடியட்டாக பே பண்ணும் பொழுது பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். இம்மீடியட்டாக பே பண்ணாதப்ப கவின்ஸோட லோன் அக்கௌண்ட்டில் வந்துடும். இந்த தேர்டு சுச்சுவேஷன் வந்து பார்ட்லி அமௌண்ட் ஒன்லி பெய்டு, அதாவது 1 lakh ஒன்லி பெய்டு. ஸோ இந்த கவின்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டோட்டல் அமௌண்ட் இஸ் 1,50,000. ஸோ ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு 1 lakh மட்டும்தான், அதாவது பே பண்ண அமௌண்ட்டு 1 lakh மட்டும்தான். ஸோ தட் சுச்சுவேஷன் டு பேங்க் அக்கௌண்ட் 1 lakh to Kavin's loan account balance amount 1,50,000 minus 1 lakh equal to 50,000. This amount goes to Kavin's loan account. ஓகேங்களா. ஸோ 1 lakh is paid. This is the situation journal student. So this is the exercise 15. லிசன் ஸ்டூடெண்ட், இது நல்லா கொஞ்சம் மைனூட்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க என்ன சுச்சுவேஷனில் எப்படி போடணும்னு. எக்ஸசைஸ் 14 and 15 is the important question. You go through this. If any doubt, please call me. If anybody not write the English test for online test student Google Meetல, please write and send it to the ma'am. Thank you.